அவ அர்த்தமா தான் பேசுறா. ஆனா இந்த விஷயம் துர்காக்கே தெரிஞ்சாலும் அதனால நமக்கு என்ன பயம்? நமக்கு துர்காவோட கைரேகை கிடைச்சிருச்சு. அத காலன் சாமி கிட்ட கொடுத்தா துர்கா யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்ல போறாரு. அவ யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா அவளை எப்படி அழிக்கிறதுங்கிறதுக்கு நாம ஒரு முடிவுக்கு வர முடியும். அதனால இத பத்தி நாம ஒன்னும் கவலைப்பட தேவையில்லை. மாமா, என்னோட கேள்வி என்னன்னா, தன்னோட கைரேகையை அவளே கொடுத்து தான் யாருங்கிறத அவளே காட்டி கொடுத்துக்குவாளா? அப்ப அவ திட்டம் வேறையா இருக்காதா? வீணா, இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே போனோம்னா நாம எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. இத கொண்டு போய் காலன் சாமி கிட்ட கொடுத்துட்டு நாம சந்தேகத்தை சொல்லிடுவோம். புரியுதா? சரி, இந்த வழக்க ரேக அழியாம காலன் சாமிகிட்ட கொண்டு போய் கொடுத்துடுறேன். இத வச்சு அவர் பூஜை ஆரம்பிச்சிருவாரு. என்னடா ஜனா? சரிண்ணே.